பேரன்பு சார்ந்த பக்த மகாஜனங்களே, இன்றைய தினம் மார்கழி மாதத்திலே பாவை நோன்பினிலே பரமபத வாசல் திறக்கக்கூடிய தினம். இன்றைய தினம் ஈரோடு திவ்யக்ஷேத்திரத்திலே கருங்கல்பாளையம் திவ்யஸ்தலத்திலே காவேரிக்கு மேற்காக அமைந்திருக்கக்கூடிய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் சம்பா சமையல். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கிற நாள். கோயிலுக்கு போனால் ரொம்ப புண்ணியம். இன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் ரோட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கு. நாங்கள் சின்னதுலேருந்தே அந்த கோயிலுக்கு போயிருக்கிறோம். ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயிலை இன்னைக்கு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ விசேஷமாக நடக்குது. எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது பொண்ணு இந்த கோயில் தான் அழைச்சி விட்டாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கோயில் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இப்போ கொஞ்சம் எல்லாம் பக்கமெல்லாம் கடையெல்லாம் கட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். கோயிலுக்கு போகலாம் வாங்க. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வார் துமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார். வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. பேரன்பு சார்ந்த பக்த மகாஜனங்களே, இன்றைய தினம் மார்கழி மாதத்திலே பாவை நோன்பினிலே பரமபத வாசல் திறக்கக்கூடிய தினம். இன்றைய தினம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார்னு சேவிக்கக்கூடிய விசேஷமான பாசுரம் அமைந்த தினம் இன்றைய தினம். பல நூறு வருடங்களுக்கு ஒரு முறையாக அமையக்கூடிய தினம். இந்த பாசுரமும் இன்றைய தினமும் ஒருங்காக சேர்ந்து அமைந்த தினம், விசேஷமான தினம். இப்படியாக இந்த தினத்திலே ஈரோடு திவ்யக்ஷேத்திரத்திலே கருங்கல்பாளையம் திவ்யஸ்தலத்திலே காவேரிக்கு மேற்காக அமைந்திருக்கக்கூடிய அனந்த கருட விசக்ஷேன சபரிவார சமேதராக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ சத்யபாமா ருக்மிணி சமேத வேணுகோபால கிருஷ்ண சுவாமியினுடைய திருச்சன்னதியிலே இன்றைய தினம் இந்த பரமபத வாசல் வைகுந்த ஏகாதசி தினமானது விமரிசையாக நடந்தது. இந்த சன்னதியிலே எம்பெருமானானவர் சத்யபாமா ருக்மிணி சமேத வேணுகோபால கிருஷ்ணனாக எழுந்தருளியிருக்கின்றார். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன, கேசவா என்கின்ற திருநாமத்தை சொன்னால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகுமா. அதே போல வேங்கடங்கள் வினைமேல் முற்றமும் என்று ஆழ்வார் சேவிக்கின்றார்.
வேங்கடம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவேங்கட மலையை நாம் 7 மலைகளாக இருக்கக்கூடிய 7 மலையானை 7 மலைகள் பாதார வந்தத்தினால் நடந்து போய் சிரமப்பட்டு பார்த்தால்தான் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருமாம். வேங்கடங்கள் வினைமேல் முற்றமும் என்று ஆழ்வார் சேவிக்கின்றார். அதே அடுத்த பாசுரத்திலே கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய பாசுரத்திலே குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தவரான் அப்படின்னு ஆழ்வார் அந்த பெருமாளுடைய சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் குளிர்ச்சியான அவனுடைய கல்யாண குணங்களையும் தெரிவிக்கின்றார். அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த பக்த மகாஜனங்களுக்கு ஒரு கஷ்டம்னு ஏற்பட்டதே ஆனால் எம்பெருமான் அந்த வெங்கடாஜலபதி போல மேலே ஏறி போனாதான் அவருடைய அடியார்கள் காப்பாற்றுவார் அப்படின்லாம் இல்லாம இவரே போய் எப்படி அந்த கோவர்த்தன மலையை தன்னுடைய சுண்டு விரலாலே தூக்கி இதற்கு கீழே எல்லோரும் வாங்கோ உங்களை நான் காப்பாற்ற ரட்சிக்கிறேன்னு சொல்லி பக்தர்களுக்கு வரக்கூடிய துயரங்களை தான் போய் அவளுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு அவதாரம் எதுன்னு கேட்டா தசாவதாரங்களிலேயே கிருஷ்ணாவதாரம். அப்பேற்பட்ட விசேஷமான அவதாரமான திருமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ண பெருமாளாக கிருஷ்ண பரமாத்மாவை இங்கே பெருமாள் எழுந்தருள் இருக்கின்றார். இது எத்தனை வருஷமா இந்த கோயில்? இது கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்கள் பழமையான ஒரு சன்னதி. இந்த சன்னதியில கிருஷ்ணாவதாரத்துக்கு தான் சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறது சொந்தம். ஏன்னா மற்ற அவதாரங்கள் ராமன்னா வில்லுதான் அவருடைய ஆயுதம், பரசுராமன்னா கோடலி தான் அவருடைய ஆயுதம், அதே மாதிரி பலராமன்னா கலப்பை தான் அவருடைய ஆயுதம். இப்படி ஒவ்வொரு நரசிம்மாவதாரம்னா அவருடைய கையில் இருக்கக்கூடிய நகங்களே அவருக்கு ஆயுதம். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல சக்கரத்தாழ்வார் அப்படிங்கறதா அவருடைய ஆயுதம். மற்ற பெருமானத்துல எல்லாத்தையும் சக்கரம் இல்லாத ஒரு பெருமாளை பார்க்க முடியாது. அந்த சக்கரத்தை எல்லாம் இந்த கிருஷ்ண பரமாத்மாவத்திலிருந்தா கடன் வாங்கி அந்த சுவாமியெல்லாம் வச்சுட்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதார பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய சன்னதி இந்த சன்னதி. இந்த சன்னதியில இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, துவாரபாலகர்களாக எம்பெருமானுடைய மூலஸ்தானத்திற்கு முன்பாக சடகோபன் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாரும் ஆதிசேஷனுடைய அவதாரமாக சேவிக்கக்கூடிய எம்பெருமானார் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் இன்னொரு புறமுமாகவும் ராமானுஜரும் நம்மாழ்வாரும் இங்கே இருபுறமுமாக வெற்றிருக்கக்கூடிய அந்த துவாரபாலர்களாக இங்கே எழுந்தருளி இருக்கின்றார்கள். அதே போல இங்கே ஸ்தம்ப பாலவீர ஆஞ்சநேய சுவாமி குழந்தை ரூபத்திலே இங்கே ஆஞ்சநேயரானவர் வீற்றிருக்கின்றார். இந்த மாதிரி விசேஷமான ஒரு அமைப்புகள் இந்த சன்னதியில இருக்கு. இந்த சன்னதியில நிறைய பேர் தன்னுடைய குழந்தைக்காகவும் அவருடைய திருமண பாக்கியத்தாகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு அதெல்லாம் ஈடேறி நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறது கண்கூட எல்லாரும் பக்த ஜனங்கள் எல்லாம் கண்கண்ட ஒரு உண்மை. ஆகையினால எல்லாருக்கும் வேண்டினா வேண்டியது கொடுப்பாங்கிறது மட்டும் இல்ல, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாமல் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி என்று சொல்லுமாறு போல இந்த லோகத்துக்கும் சரி எல்லா லோகத்துக்கும் இந்த பெருமானுடைய திருவடியை பற்றி நாம் எல்லா விதமான சௌக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று உய்ய வேண்டுமாக பிரார்த்திக்கிறோம். ரொம்ப நன்றி. கோயில் போயிட்டு வந்தாச்சு. கோயில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரொம்ப விசேஷமானது, சக்தி வாய்ந்தது, கருங்கல் பாளையத்தில் இருக்குது. கோயில் பார்த்தீங்கல்ல எவ்வளோ விசேஷமாக சிறப்பாக எடுத்து செய்கிறாங்க. கோயிலில் ஐயர் ரொம்ப நல்ல விசேஷமாக நடத்துகிறாரு. மனசுக்கு திருப்தியாக இருக்கும் கோயிலுக்கு போனோம்னாக்கா. கருங்கல் பாளையத்தில் இருக்கிறவங்க தெரியாதவங்க இந்த கோயிலுக்கு பார்த்து தெரிஞ்சுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். பெரிய கோயிலுக்கு போனால் கூட நம்ம இவ்வளோ பக்கமாக போய் பார்க்க முடியாது. இந்த கோயிலில் இவ்வளோ பக்கமாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மிஸ்ஸஸ் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.